நண்பர்களே, இன்று ஹனுமான் ஜெயந்தி அன்று உங்ககிட்ட பேசும்போது எனக்கு சில நாட்கள் முன்பு ஒரு படமும் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை உங்க நிறைய பேருக்கு இந்த செய்தி வந்து சேர்ந்திருக்காது. இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்திருக்க வேண்டியது மீடியாக்காரங்க, ஆனா அவங்க சேர்த்திருக்க மாட்டாங்க. அது என்ன படம்னா, கர்நாடகாவுல ஆழ்ந்துகிட்டு இருக்கிற காங்கிரஸ் உடையது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அங்க ஒரு சின்ன கடைக்காரர், அவரை இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக தான் அடிச்சாங்களா? ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய கடையில உட்கார்ந்து ஹனுமான் சாலிசா கேட்டுக்கிட்டு இருந்தார்னு. இந்த காங்கிரசுடைய கர்நாடகாவின் அரசனுடைய வேலைய பாருங்களேன். அவருடைய சின்ன கடையில ஒரு ஏழை குடிமகன் ஒரு பக்தி உணர்வோட இறைவன் ஹனுமான வேண்டிக்கிட்டே ஹனுமான் சாலிசா கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவரை ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? காங்கிரஸ் ராஜ்யத்துல ஹனுமான் சாலிசா கேட்கிறது கூட குற்றமா மாறிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் ராஜ்யத்துல நம்மளுடைய நம்பிக்கைய பின்பற்றதுக்கு கூட கஷ்டமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இப்ப ராஜஸ்தான் இதோட விளைவை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இது நேரடியான விஷயம். அவங்களுடைய பார்ட்டி, அவங்களுடைய எல்லா தலைவர்கள் இறைவன் ராமருடைய கோயில கட்டினப்போ, இறைவன் ராமருடைய பிராண பிரதிஷ்டை விழா நடக்கும்போது கோவிலுடைய மக்கள் எல்லா இடங்களுக்கும் போய் அவங்கள வர சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க, மரியாதையா கூப்பிட்டிருக்காங்க. ஆனா அவங்க பப்ளிக்கா அந்த அழைப்பு இதழ உதறி தள்ளிட்டாங்க. அவங்க கூட்டாளிங்க கூட ஹனுமான் சாலிசா படிக்கிறவங்கள அடிப்பாங்களா இல்லையா சொல்லுங்க? ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ராம நவமி கடந்து போச்சு. காங்கிரஸ் போனதுக்கு அப்புறமா முதல் முறையா பிரச்சனையே இல்லாம சோபா யாத்திரை நடந்திருக்கு. ராஜஸ்தான் பூரா. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி தேர்தலோடைய அந்த வெப்பம் சூடா இருந்தாலும் காங்கிரஸ்காரங்க, ஆனா நம்ம இடத்துல சூரியனுடைய முதல் கதிருடைய வரவேற்புல ராமருடைய பெயரை சொல்லித்தான் நடக்கும். ராம ராமா. யாரையாவது ஒருத்தரை சந்திச்சா முதல்ல அவங்க வாயிலேந்து வர்றது ராம் ராம்ங்கிற வார்த்தை தான். ஆனா காங்கிரஸ் ராம் ராம்னு சொல்றவங்கள ராஜஸ்தான்ல ராம நவமி அன்னைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய கிரோடிலால் எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடுவாரு. காங்கிரஸ் சோபா யாத்திரை அன்னைக்கு கல்லு எறிகிறவங்களுக்கு அரசாங்க பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இதே காங்கிரஸ் பார்ட்டி திஷ்டி கர்ணத்துக்கு மால்புரா, கரௌலி, சபுடா, டாங், ஜோத்பூர் கலவரங்களுடைய தீயில தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டாங்களா இல்லையா? தள்ளி விட்டுட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஆட்களை மன்னிப்பீங்களா? இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் அவ்வளவு தைரியம் கிடையாது உங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரா கேள்வி எழுப்புறதுக்கு. இப்போ நீங்க நிம்மதியா ஹனுமான் சாலிசாவும் பாடலாம், அப்புறம் ராம நவமியும் கொண்டாடலாம். இது பிஜேபியோடைய கேரண்டி.